இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, மனதுருகி இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவள் யார்? ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்து நம்மை அலங்கரித்து நம்மை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவள் யார்? அப்படியானால் ஆண்டவர் அவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இலவசமாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பை அருளுகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சந்திக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 61வது வசனத்தை நாம் படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம் எல்லாரையும் பார்க்கிறார், உண்மைதான். ஆனால் அவர் நம்மை பார்க்கிறதை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஆகார் என்கிற ஒரு பெண், அவள் வனாந்தரத்தில் துரத்தப்படுகிற வேளையில் ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுத்தாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள். எப்பொழுது தெரியுமா? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லித்தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்ப்பது உண்மைதான். ஆனால் அவர் நம்மை பார்க்கும்போது நம்முடைய கண்கள் அவரை கண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். அது நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய அலங்காரத்தை கொண்டு வந்துவிடும், மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். பாருங்கள், இந்த பேதுருவை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஆனால் இப்பொழுது பேதுருவும் ஆண்டவரை பார்க்கிறார். என்ன நடக்கிறது? அப்பொழுது கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு, நம்முடைய பொல்லாத நினைவுகளை விட்டு நாம் ஆண்டவரிடமாய் கண்ணீரோடு திரும்புகிறோம். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்திற்கு வருவார்கள் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்மிலே பலிக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது ஒரு நொறுங்குண்ட இருதயம் அந்த மனிதனுக்குள். ஆண்டவர் இறங்கி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறார், அழகுபடுத்துகிறார். எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு ஆசீர்வாதமானது! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி இப்பொழுது வந்திருக்கிறார். நம்மை அலங்கரிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவரே. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற பாவம் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மிகுந்த நன்மையை கெடுக்கிறது, மிகுந்த நன்மையை கெடுக்கிறது. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். அதுவும் எப்படி? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை வைத்திருக்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்கட்டும் என்று. ஆனால் அன்பானவர்களே, பாவம் நம்முடைய வாழ்வில் தேவன் வைத்திருக்கிற அந்த மிகுந்த நன்மையை கெடுத்து விடுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு சிலுவையில் உயர்த்தப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அன்பிற்குரியவர்களே, உலகத்தின் சரித்திரத்தையே 2ஆக பிரித்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படியே மாற்றுகிறார். பழைய வாழ்வு, புதிய வாழ்வு என்ற ஒரு மகிமையான அனுபவத்தை அவர் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் படிக்கிறோம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா,
வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சித்து அவனுக்குள் ஒரு மாற்றத்தை தருகிறார். அது என்ன மாற்றம்? ஆண்டவரை தேடுகிறவனாக காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அந்த ஆண்டவர் அந்த மனிதனை காலைதோறும் எழுப்புகிறார். இப்பொழுது ஆண்டவரை தேடுகிறவனாக மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை போதிப்பதற்கு அவருடைய இந்த ஜீவ புத்தகத்தின் மேல் ஒரு வாஞ்சையை தருகிறார். அந்த வாஞ்சையினால் இரவும் பகலும் இந்த வேதத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு அருமையான சகோதரரை ஆண்டவர் சந்தித்தார். அவர் சந்தித்த போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாயிற்று. அவர் சொன்னார், இவ்வளவு காலங்களுக்குள், ஆண்டவர் என்னை சந்தித்த காலங்களுக்குள் 3 முறை ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை நான் படித்து முடித்து விட்டேன். இப்பொழுதும் புதிய ஏற்பாடு மத்தேயு முதல் வெளிப்படுத்தல் வரை படித்து முடித்து விட்டேன். மறுபடியும் நான் படிப்பதற்காக ஆயத்தப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். அதோடு அவர் நிறுத்தாமல், அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். நான் இப்பொழுது காலை 3 மணி முதல் 6 மணி வரை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்வை எப்படி அலங்கரிக்கிறார்! வெறும் ஜெபம், வேத தியானம் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் இங்கு படிக்கும் போது மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை நீக்க இயேசு கிறிஸ்துவை தவிர யாராலும் முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்துல வாருங்கள். அவரிடத்துல கண்ணீரோடு அவரை தேடுங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தீமைகளும், எல்லா கேடுகளும், எல்லா பொல்லாங்குகளும் நீங்குகிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து யார்? நமக்குள் இருக்கிற எல்லா தீமையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு இரக்கம் செய்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர். பிரியமானவர்களே, மறுபடியும் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 31வது வசனத்திலே, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, பாவம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மிகுந்த நன்மைகளை கெடுத்து விடுகிறது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை தேடி வந்தார். பிரியமானவர்களே, அவர் நம்மை தேடி வந்தார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் பிணியாளிகளின் வைத்தியன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் பிணியாளிகளின் வைத்தியன். ஆகவே எப்படிப்பட்ட பிணியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு உதவி செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்வை தம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரிப்பதற்கு வந்திருக்கிறார். மருத்துவர்களால் இயலாததை கூட இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் அவர் செய்கிறார், அற்புதம் செய்கிறார், அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நாம் இங்கு படிக்கிறோம், அவர் யார்? பிணியாளிகளின் வைத்தியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பிணியாளிகளின் வைத்தியனாக வந்து, எப்படி ஒரு பிணியாளி மருத்துவமனையில் வைத்து பராமரிக்கப்பட்டு அவர் விடுவிக்கப்படுகிறாரோ, அதே போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா! ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். லூக்கா 5:32 நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் மனம் திரும்புதல் என்று ஒரு அழகான மேன்மையை கர்த்தர் நமக்குள் தருகிறார். நம்முடைய வழிகளை விட்டு, நம்முடைய நினைவுகளை விட்டு ஆண்டவரிடமாய் திரும்புவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். 1 தீமோத்தேயு 1:15 பாருங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நாம் பாவிதான் அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு ரட்சிப்பு தேவை என்பதை அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அருகிலே வந்து நிற்கிறார். அவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சிலுவையில சிந்திய இரத்தத்தினால் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய இரக்கத்தை தார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்?
அந்த மேன்மையை ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்கு இரக்கம் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென்.